மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ட்ரீம் நைட் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா அந்த ஜூனியர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீயும் நானும் டேட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜேபியும் மித்தவங்களும் வந்துருவாங்களா. இது தெரிஞ்சனையும் அந்த ஜூனியர் வீம்புக்குனே நம்ம ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேல, அப்புறம் என்ன வா நம்ம டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை அங்க இருந்து கூட்டு போக ட்ரை பண்ணுவான். அப்ப நடுவுல ஜேபி வந்து நிப்பானா. அதுக்கு உடனே அந்த ஜூனியர் அச்சோ என்ன நீங்களா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்களா, பட் நான் இன்னும் கூப்பிட்டுட்டு வெளியே போறேனே, சோ நீங்க அப்புறமேல் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டு போயிருவான். இப்படி நடந்தாலும் அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. இப்போ அப்படியே அடுத்த நாள்ல இருந்து ஜூனியரும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா வெளியெல்லாம் போவாங்க. ஆனா இந்த ஜூனியர் ஒரு பாப்புலரான ஆளுங்கிறனால அவன் ஒரு மாதிரி தயங்கியே தான் மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோயின் கூட சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் பீச் சைட் நடந்து போறப்ப அங்க இருக்கிற போட்ல போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. ஆனா அங்க நிறைய பேர் இருந்தனால அந்த ஜூனியர் இப்ப அப்படியே சேச்சே அங்கெல்லாம் வேண்டாம், வா நம்ம பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போவான். ஆனா அங்க போய் இது அவனோட மாஸ்க கழட்டின உடனே அங்க இருந்த எல்லாருமே அது ஜூனியர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க போன்ல போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே அந்த ஜூனியர் நம்ம ஹீரோயினை ஒழுங்காவே சாப்பிட விடாம சரி சாப்பிட்டது போதும் வா கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவளை அங்கிருந்து கூட்டு வந்துருவான். அதுக்கடுத்து இப்ப வெளியே வந்தனையும் அந்த ஜூனியர் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பான், என்ன டேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை வந்து நம்ம ஹீரோயின் பெருசாவே எடுத்துக்க மாட்டா. அப்ப அந்த ஜூனியர் கேட்பான், சரி உனக்கு எதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நீ பெரிய ஒரு கேபாப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணன்ட்டு நான் பார்த்தேன். அதை பாக்குறப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரிஞ்சிச்சு, நீ வாழ்க்கையில எதாவது சாதிக்கணும், இந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்த, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்கறப்ப அந்த ஜூனியருக்கு ஒரு மாதிரி டச்சிங் ஆயிரும். இவன் அந்த ஜீஷோ கிட்ட இருந்து எதிர்பார்த்த காதல் இவ கிட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி அவனுக்கு இப்ப ட்ரூவா ஃபீல் ஆகும். சோ இதனாலேயே அடுத்த நாள் கூட இவன் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இவனையே அறியாம இவன் நம்ம ஹீரோனை பத்தி யோசித்து அப்படியே சிரிக்க ஆரம்பிப்பான். சோ பொய்யா டேட் பண்ணணும்னு நினைச்சவன் மனசுல இப்ப நம்ம ஹீரோயின் ரியலாவே வர ஆரம்பிச்சிட்டா. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த ஜேபியும் தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் சாரி என்னால 2 நாளா ஒழுங்கா பிராக்டிஸ்க்கே வர முடியல, நான் ஜூனியரோட டேட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு நம்ம ஜேபி ஒரு மாதிரி கடுப்பா உன்னோட டேட் எப்படி இருந்துச்சு, நீ நல்லா ஹாப்பியா இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இவன் கேட்ட இந்த கேள்விக்கு நம்ம ஹீரோயினால ஒழுங்கா பதில் சொல்லவே முடியாது. அவளை ஏதோ ஒரு விஷயம் அப்படியே பேச விடாம தடுக்கும். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்தனையும் அந்த ஜேபி அப்படியே இன்னைக்கு நம்ம கான்சர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் வருவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணு ஜூனியர் கால் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ போன்ல ஜூனியர் கூட பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த ஜூனியர் நீ கிளம்பி ரெடியாரு, நான் இப்போ உன்னை பார்க்க உன்னோட வீட்டுக்கு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த 4 பசங்களையும் வேவேமா அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுருவா. ஏன்னா ஜூனியருக்கு இவ ஒரு 4 பசங்க கூட தங்கியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு இவன் நினைப்பா. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஜூனியரும் இந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்தனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட அன்னைக்குதான் என்னால உன்னை ஒழுங்கா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போக முடியல, அதனால இங்கேயே இப்ப நான் உனக்கு சூப்பரா ஒரு லஞ்ச் ஒன்று செட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையுமே இந்த வேனுக்கு பின்னாடி நின்று அப்படியே அந்த ஜேபி ஒரு மாதிரி சோகமா கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜூனியர் ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே இங்க டெலிவரி ஆயிருமா. சோ இவங்க 2 பேரும் ஹாப்பியா அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஜூனியர் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விடுவானா. இதை வாங்கி சாப்பிடுறப்ப நம்ம ஹீரோயினோட மைண்டுக்கு இப்ப வரது எல்லாமே இவ கால்ல அடிப்பட்டு வீட்டுல ரெஸ்டா இருக்கிறப்ப ஒரு நாள் இவனும் ஜேபியும் காரசாரமா ஒரு சாப்பாடை சமைச்சு மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் இவ மைண்டுக்கு வரும். இப்போ இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வீட்டுல இருந்து வெளியே வந்த அந்த 4 பாய்ஸும் இப்ப அப்படியே சும்மா ஒரு கார்டன்ல படுத்திருப்பாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஜாக்சன் தான் புலம்புவான், ஐயோ இந்த ஏன் இப்படி பண்றா, நான் ஃபுல்லா கூட என்னோட பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடல, அதுக்குள்ள என்னை பத்தி விட்டுட்டா, அவ பேச்சுக்கு தான் நம்ம 4 பேருமே முக்கியம்னு சொல்லி சொல்றா. ஆனா ஜூனியர் வந்தனையும் அப்படியே நம்மளை கழட்டி
விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஜேபி ஏற்கனவே ஒரு மாதிரி சோகத்துலதான் இருப்பான். இப்ப இதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். இப்ப அப்படியே ஒரு மாதிரி சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்போ இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் ஜூனியரையும் தான் காட்டுவாங்களா. அவ இப்ப அப்படியே அவளோட வீட ஜூனியருக்கு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல இந்த ஜூனியரோட போட்டோ தான் நிறைய இருக்குமா. இத பார்த்து அவன் அப்படியே, ஏய் உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா, எங்க பார்த்தாலும் என்னோட போட்டோஸாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜூனியர் அங்க இருந்து ஒரு புக் எடுப்பானா, அதுல இருந்து இப்ப நிறைய பேப்பர்ஸ் கீழே விழுகும். இதெல்லாம் என்ன பேப்பர்ஸ் சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்தா அது பூரா இவ காலுக்கான எக்ஸசைஸ் பார்த்தின பேப்பர்ஸா இருக்கும். என்னன்னா இவ டான்ஸ் ஆடுறப்ப இவ பேஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி இவ லெக்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அந்த ஜேபி தான் நிறைய லெக் எக்ஸசைஸ நோட் பண்ணி அந்த பேப்பர்ல வச்சிருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும். ஐயோ நம்ம ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு சொல்லி ஒரு கான்சர்ட்கான டிக்கெட் அந்த ஜேபி கொடுத்தானே, அந்த கான்செர்ட் இன்னைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி இப்பதான் அவளுக்கு அந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ உடனே இப்ப நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம, ஜூனியர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் அப்புறமேல் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஜேபியை பாக்குறதுக்காக தான் இவ வேகமா ஓடுவா. இன்னொரு பக்கம் அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துல ஜேபி இவளுக்காக அந்த டிக்கெட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்படியான்ட்டு இந்த கான்செர்ட்டுக்கு வரணும்ட்டு அப்படியே வேகமா ஓடி வரப்ப அவ மைண்ட்ல பூரா இப்ப ஜேபி அவளுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணா, அது மட்டும் இல்லாம இவ ஒரு தடவை ஜேபிய தெரியாதனமா கிஸ் பண்ணிருப்பா. இது எல்லா விஷயத்தையும் தான் அவ திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே வந்துகிட்டு இருப்பா. ஆனா இப்போ நம்ம ஜேபியை தான் காட்டுவாங்க. அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்ப கடுப்பா அந்த டிக்கெட்டை அதே இடத்துல கசக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் கிளம்புன கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கே வருவாளா. ஆனா அங்க வந்து பார்த்தா ஜேபியும் இருக்க மாட்டான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப லேட்டா வந்திருப்பா போல, அந்த கான்செர்ட்டே முடிஞ்சிருக்கும். இப்போ இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் அதே இடத்துல உட்காந்து அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த கான்செர்ட்டை நடத்துற அந்த ஆர்டிஸ்ட் அங்க வருவான். அவன் வந்து, ஏ பொண்ணு நீ என்ன இங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாளா. இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டோட இந்த கான்செர்ட்டுக்கு வரதா இருந்துச்சு, ஆனா நான் லேட்டா வந்துட்டேன், இப்ப கான்செர்ட்டே முடிஞ்சிருச்சு, அவன் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவா. அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் இப்ப அப்படியே, இங்க பாரு இப்பதான் இந்த கான்செர்ட் முடிஞ்சிச்சு, ஸோ உன்னோட ஃப்ரெண்டு இங்கதான் எங்கேயான்னு சுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு அங்க இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பிளேஸ்ல ஏறி நின்று அந்த ஆர்டிஸ்ட் அப்படியே, ஹாய் மை டியர் ஃபேன்ஸ், இங்க உட்காந்துருக்கல இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணுதான், அவளோட ஃப்ரெண்டை அவ இப்ப மீட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா, ஸோ அந்த பையனை யாரான்னு பாத்தீங்கன்னா இங்க சீக்கிரமா கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் கத்திக்கிட்டே, சரி பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டு எப்படி இருப்பான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், அவன் என்ன நல்ல ஹைட்டா இருப்பான், சூப்பரா டான்ஸ் ஆடுவான், அதை எல்லாத்தையும் விட அவனுக்கு நான்னா அவ்வளவு உயிர், எனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. இப்போ இவளோட வாய்ஸ் கேட்டுட்டு கரெக்டா நம்ம ஜேபியும் அந்த இடத்துக்கு வந்துருவான். இப்ப ஜேபியை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, அவனுக்கு நான்னா ரொம்ப இஷ்டம், ஆனா நான் தான் முட்டாள்தனமா அதை இத்தனை நாள் வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜேபியை பார்த்தே அழுதுகிட்டே சொல்லுவாளா. இதை கேட்கிறப்ப ஜேபிக்கு சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, எதுக்கு அழுகிற, அதான் நான் இங்க வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி அவ கண்ணெல்லாம் தொடச்சு விடுவான். ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நின்று ஜூனியரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இப்ப இதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே செம கடுப்பா அங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா இதுவே இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ரொம்ப தூரம் வேகமா ஓடி வந்தனாலயா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே பேலன்ஸ் இல்லாம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து ஜேபி இப்ப அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போவானா. ஆனா இப்ப டாக்டரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வரப்ப அவ முகமே ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படியே ஜேபி கிட்ட, அது ஒண்ணும் இல்ல, நான் உன்னை தேடி ரொம்ப தூரம் ஓடி வந்தேன்ல, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுவா. ஆனா அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் யோசித்து பாப்பா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்த மாதிரி காலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனை இப்ப ரொம்ப பெருசாயிட்டே போகுது போல, அதனால நம்ம ஹீரோயின் வேகமா ஓடுறது, ஏன் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நடக்கிறது கூட அவளுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டாக்டர் சொல்லி இருந்திருப்பாரு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவ பக்கத்துல அவங்க அம்மா இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, இப்பதான் நாங்க எங்களோட ஃபீலிங்ஸையே ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சோம், ஆனா அதுக்குள்ள எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, என்னால இப்ப ஜேபிக்கும் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி, எனக்கு நேரம் கம்மியா இருக்கு,
அட்லீஸ்ட் நான் கடைசியா ஒரே ஒரு தடவை ஜேபி கூட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இங்க அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த ஜூனியரை போய் மீட் பண்ணி, என்ன மன்னிச்சிரு ஜூனியர், நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப அட்மையர் பண்றேன், பட் ஆனா அது லவ் கிடையாது, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜூனியர் கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டனையும் அந்த ஜூனியர் இப்ப அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன, அதெல்லாம் சும்மாவா, அப்போ இதுக்கு மேல உனக்கு என்ன பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், பிடிக்குங்கிறது வேற, லவ்ங்கிறது வேற, நான் ஜேபியை தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்ப அந்த ஜூனியர் டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு, உனக்கு ஜேபியை பிடிச்சிருக்குன்னா பரவாயில்ல, ஆனா நீ கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் சிம்பிளா, இல்ல சாரி, என்னோட மனசு இப்ப ஜேபியை தான் நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இத அந்த ஜூனியரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருவான். ஏன்னா அவனுமே நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரூவா லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுக்கடுத்து அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குமா. அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபுல் ஃபிளட்ஜா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா இவளுக்கு இப்படி காலில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியாது. இப்படி நம்ம ஹீரோயின் டே டு டே லைஃப்ல ஒரு பக்கம் டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் ஜேபி கூட அழகா டேட்டிங் போறது, வெளியே போறது, இந்த மாதிரி ஃபன்னாவும் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிறது. அதனால அந்த டைமை ஜேபி கூட ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு அவ ஆசைப்படுறா. அப்படி இவங்க வெளியே டேட்டிங் போறப்ப ஆப்போசிட்ல நிறைய கப்பிள்ஸ் மேட்சிங்கா டிஷர்ட்லாம் போட்டு வருவாங்களா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்ட்டு ஆசையா இருக்கும். உடனே இப்ப ஜேபியும் நம்ம ஹீரோயினும் மேட்சிங் ஷூஸ் வாங்கி போட்டுக்குவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க லவ் லைஃப செமையா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்சனை தான் காட்டுவாங்க. அவனும் இப்ப இந்த டான்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு ஜெனி வருவா. அவ வந்து இப்ப அப்படியே ஜாக்சன் கிட்ட, என்ன நீ மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்டு எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி கேட்பா. அதுக்கு அந்த ஜாக்சனும், என்ன செம்மையா பிராக்டிஸ் பண்றா தெரியுமா, இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா, இப்பதான் வெளியே போனா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த ஜெனி ஒரு மாதிரி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, நீ கூட ரொம்ப க்ளோஸ் தானே, உனக்கு அவ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜாக்சனும் டக்குன்ட்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த ஜெனி, அப்பனா நான் உனக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஜாக்சன் டக்குன்ட்டு யோசிக்காம, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துருவான். சோ இதுலயே அந்த ஜெனியும் புரிஞ்சுக்குவா ஜாக்சன் தன்னை பத்தி எப்படி நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஒரு மாதிரி அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு மாறி மாறி பாத்துக்குவாங்க. அதுக்கடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினையும் அந்த ஜேபியும் தான் காட்டுவாங்களா. அப்ப அந்த ஜேபி, இங்க பாரு, இன்னும் நிறைய டைம் இருக்கு, இன்னைக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ உடனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த ஜேபிய ஒரு காஸ்டியூம் ஷோரூம்க்கு தான் கூட்டு போவா. அங்க போய் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அழகா ஒரு ஒயிட் கவுன்ல வருவாளா. இதுவே இன்னொரு பக்கம் ஜேபி அப்படியே சூப்பரா ஒரு கோட் சூட் போட்டு வருவான். அப்படியே ரெண்டு பேரும் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து செம சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உள்ள ரெண்டு பேருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பக்கம் ஜேபி, சாரி நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, நான் சீக்கிரமே உன்னை விட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், என்ன மன்னிச்சிரு ஜேபி, என்ன பத்தின விஷயங்களை நான் உன்கிட்ட ஃபுல்லா சொல்லல, எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதனால நான் சீக்கிரமா இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப திரும்பி ஜாக்சனையும் ஜெனியும் தான் காட்டுவாங்களா. அவங்க அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப ஜாக்சன் அப்படியே, சரி வா, நீ ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம போய் ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா அதுக்கு அந்த ஜெனி, இல்ல எனக்கு இப்ப டைமே இல்ல, நான் எப்படியான்ட்டு இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஜாக்சன் டக்குன்ட்டு, நீ ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஜெனி, நான் இன்னும் தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாதான் எங்க அம்மாவுக்கு உண்மையிலே எனக்கு திறமை இருக்குங்கிறது புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஜாக்சன், நீ என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரீசன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆக்சுவலி டான்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபன்னை கொடுக்கணும், அதை ஒரு ப்ரெஷரைஸ்டு விஷயமா பார்க்கவே கூடாது, சோ நீயும் எதை பத்தியும் பெருசா யோசித்துக்காம ஃபன்னா டான்ஸ் பண்ணி பாரு, உனக்கு டான்ஸ் மேல இன்னும் லவ் கூடும்
அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்சன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படி சொன்னது மட்டும் இல்லாம நடு ரோட்லயே ஒரு பாட்டை போட்டு இப்ப ஜெனி கூட ஃபன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இது அந்த ஜெனிக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். அடுத்து இப்ப வெளியெல்லாம் சுத்திட்டு நம்ம ஜேபியும் ஹீரோயினும் வீட்டுக்கு வருவாங்களா. அங்க பார்த்தா அந்த வீடே மொத்தமா இருட்டா இருக்கும். என்னடா இது, யாரையுமே ஆளை காணோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப டக்குன்ட்டு அங்க எல்லா லைட்ஸும் ஆன் ஆகும். என்னன்னா, நாளைக்கு இவங்களோட டான்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல, அதனால இப்பயே ப்ரீ செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு அந்த ஜாக்சன், யங்கு, மார்க் இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா ஒரு டின்னர் பார்ட்டி இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ஃபன்னு. நல்லா குடிக்கிறதும் சாப்பிடுறதும் இதுல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வைக்கிறதும் இந்த மாதிரி செம ஃபன்னா அன்னைக்கு நைட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் டான்ஸ் காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல இருந்து கிளம்பி போவாளா. அப்ப நடுவுல அந்த ஜூனியர் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை பத்தி. நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஹியூமனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. எல்லா டீமுமே அங்க வந்துருவாங்க. ஆனா இன்னும் நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டா. உடனே ஜாக்சன் இப்ப அப்படியே, என்னடா ஜேபி இன்னும் காணோம், நம்ம கிளம்புறப்பே அவ கொஞ்சம் டயர்டா இருந்தா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு விட்டு இப்ப வரைக்கும் இங்க ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இப்ப ஜேபி அப்படியே, சரிடா நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் போய் இன்னும் என்ன பண்றான்ட்டு பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்புவான். ஆனா இதுவே அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா இங்க இந்த ஜேபியும் ஜாக்சனும் பேசிக்கிட்டு இருந்ததை ஜூனியர் பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே அந்த ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ், நீ என்னதான் இருந்தாலும் கிட்ட உண்மையை சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஜூனியர் ஒரு மாதிரி சோகமா, நான் ஒன்னும் தப்பான நோக்கத்துலலாம் அவகிட்ட சொல்லல, திடீர்னு இந்த 4 பேர் அவ வாழ்க்கையில இருந்து காணா போயிட்டாங்கன்னா அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, அதனால அவளுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுதான் ஆகணும், அதனாலதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இந்த 4 பேர் கூடயும் எடுத்த போட்டோஸ்லாம் அப்படியே சோகமா பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூனியர் சொன்னதெல்லாம் நினைச்சு பாப்பா. அப்ப அந்த ஜூனியர் என்ன சொல்லி இருந்திருப்பான்னா, நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஹியூமன்ஸே கிடையாது, உன்னோட பொம்மையில இருந்து உருவானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அத ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் நம்பி இருக்க மாட்டா. ஆனா அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் யோசித்து பாப்பா. ஸ்டார்டிங்லே அந்த 4 பேரும் என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, நீ என்ன எங்க கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா தூங்குறியா என்ன, இப்படி பயப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நாள் அந்த ஜாக்சன் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ ஏற்கனவே ஜேபியை கிஸ் பண்ணிருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட கால் கட்டுல அந்த ஆப்ராகா டாப்ரா அப்படின்ட்டு அவ சின்ன வயசுல சொன்ன மந்திர வார்த்தை, இது எல்லாத்தையுமே கரெக்டா அந்த ஜேபி சொல்லியிருப்பானா. சோ இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண நம்ம ஹீரோயின் இப்ப ஜூனியர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் இவளை தேடி ஜேபி எல்லா இடத்துலயும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவளை எங்க தேடினாலும் அவ இருக்க மாட்டா. இதுவே இப்ப அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற இடத்துல பார்த்தா அங்க காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த காம்படிஷனுக்கான ஜட்ஜஸ் ஜூனியர், பேம் பேம், அப்புறம் அந்த யூ. இப்போ டைம் வேற ஆயிக்கிட்டே இருக்கும். ஜேபியும் இருக்க மாட்டான், இன்னும் இருக்க மாட்டாளா. இதனாலேயே மித்த 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கப்ப இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு ஜேபி இன்னும் எங்க தேடியும் கிடைக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் சொல்லி முடிக்க கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவா. சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, சரி வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அங்க இருந்து கிளம்புவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அப்படியே ஜேபி ஹக் பண்ணிட்டு, நான் உண்மையிலே உன்னை லவ் பண்றேன், நீ யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எங்க இருந்து வந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேபியை டைட்டா ஹக் பண்ணிக்குவா. ஆனா நம்ம ஜேபிக்கு இவ ஏன் இப்படி பேசுறான்ட்டு புரியாது. அவன் ஜஸ்ட் இவளை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சரிவா நம்ம நல்லபடியா டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவளை சியர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த காம்படிஷன்ல ஜெனியும் அவளோட டான்சிங் பார்ட்னரும் செமையா ஆடி முடிச்சுட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வந்த கரெக்டா அந்த இடத்துல ஜாக்சன் நிப்பான். அவன் இப்ப அப்படியே அந்த ஜெனி கிட்ட, நீ செமையா டான்ஸ் ஆடுன, சரி அடுத்து நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உள்ள போவாங்களா. அப்ப அந்த ஜெனி நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, ஆல் தி பெஸ்ட், நல்லா ஆடு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசுவா. நம்ம ஹீரோயினுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஆனா இந்த ஜெனி இப்படி சொன்னோனையும் அவ லைட்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து இப்ப அந்த ஜெனி கூட ஆடின பொண்ணு, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜெனி, எனக்கு அதை பத்திலாம் இனிமேல் கவலையே இல்லை, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் என்னோட டான்ஸை என்ஜாய் பண்ணி ஆடினேன், எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ ஜாக்சன் கூட சேர்ந்து இந்த ஜெனி இப்ப டோட்டலா
டோட்டலா மாறிட்டா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினோட டீம் அப்படியே ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. இவங்க சூப்பரா டான்ஸ் ஆடி முடிச்சோனையும் எல்லாரும் செமையா வைப் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அன்னாரம் நம்ம ஹீரோயின் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து அப்படியே டக்குன்ட்டு ஒரு 4-5 ஹெல்பர்ஸ் வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போவாங்களா. போச்சு, நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு நினைச்சா இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஜ்ல நிப்பா. அவளை தூக்கிட்டு போன ஹெல்பர்ஸ் யாருன்னு பார்த்தா அந்த ஜூனியரும் அவனோட மித்த 2 ஃப்ரெண்ட்ஸும். என்னன்னு பார்த்தா இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கான ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது போல. இப்ப அப்படியே அந்த ஜூனியர், அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஜேபி, அந்த மித்த 3 பசங்க, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் கூட செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இத பாக்குறப்ப நம்மளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இது, ஜேபியும் ஜூனியரும் ஒன்னா ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. இந்த ஜூனியர் தான் எப்படினாலும் இந்த 4 பேரும் சீக்கிரமே மறைஞ்சு போயிருவாங்க. இவங்க நம்ம ஹீரோயின் கூட ஒரு நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக அவன் தான் இந்த பிளான போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஜூனியர் இப்ப அப்படியே இந்த 1-2 மாசமா நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன், அதுக்கெல்லாம் காரணம் என்னோட பாஸ்ட் தான். ஆனா நீங்க என்ன மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் இன்தான் வேணும்ட்டு தெளிவான முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேபிய பத்தியும் அந்த மித்த 3 பேரை பத்தியும் பெருமையா பேசுவான். சோ இந்த இடத்துலயே இவங்களுக்குள்ள இருந்த கசப்பான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ இவங்க 7 பேரும் நம்ம ஹீரோயினுக்காக ஒன்னா அந்த ஸ்டேஜ்ல ஆடி இருப்பாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து செமையா என்ஜாய் பண்ணனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரா வர ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து இந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச கடுத்து அந்த 4 மேஜிக்கல் பசங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க ஒரு ப்ரொடெக்டர்ஸ், பொம்மையில இருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு காலையிலேயே தெரியும், அதனால நீங்க ஃப்ரீயா விடுங்க, நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, நீங்க எப்பயுமே என் கூட இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோயினுக்கு இவங்க பொம்மையில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க மறைஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. இது தெரியாம நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு நம்ம செமையா ஃபன் பண்ணோம்ல, இதே மாதிரி நம்ம 5 பேரும் எப்பயும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணுவாளா. இவ ஹக் பண்ணி முடிச்சோனையும் அந்த ஜாக்சன், மார்க், யங், இவங்க 3 பேருமே அப்படியே மறைஞ்சு போயிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. உடனே இப்ப ஜேபியை பார்த்து இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே அந்த ஜேபி, இங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கல, அதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும், நீ கவலையே படாத, நான் இங்க இருந்து மறைஞ்சு போனாலும் உன் கூடயே தான் எப்பயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை இப்ப கிஸ் பண்ணுவான். அடுத்து கொஞ்ச நேரத்துல அவனும் அப்படியே மறைஞ்சு போயிருவான். இதுலயே நம்ம ஹீரோயின் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குவா. அதுக்கடுத்து இந்த மாதிரி எல்லாருமே அவ கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போனதை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜூனியர் வந்து கடைசியா ஜேபி இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட உடஞ்சு போன கேமராவை இப்ப சரி பண்ணி வந்து கொடுப்பானா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னியே, அவங்க சீக்கிரமே மறைஞ்சு போயிருவாங்க அப்படிங்கறத ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜூனியர், நான் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, நீ இறந்து போயிட்டா அவங்க ஹியூமனா மாறிடுவாங்க, ஆனா அதுக்குன்ட்டு இதை ஒரு ரீசனா வச்சு நீ அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டேனா அவங்களால இதை அக்செப்ட் பண்ண முடியுமா? இல்ல நீ இறந்து போனக்கடுத்து அவங்க சந்தோஷமா ஹியூமனா தான் வாழுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன்னா நான் எடுத்த ஒரு தப்பான முடிவு இன்னைக்கு வரைக்கும் என்ன கொண்டுகிட்டு இருக்கு. நல்ல வேலை அவங்களும் அதே தப்பா பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் இப்ப சொல்லுவான். ஆனா இவன் என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே அதே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. அதுக்கடுத்து இப்ப என்னானாலும் அவங்க 4 பேரும் திரும்பி வரப்போறதில்ல அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வானத்தை பார்த்து, நான் உங்க 4 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இப்படியே 1 வருஷம் ஓடிரும். ஆனா இன்னமுமே நம்ம ஹீரோயின் அந்த 4 பேரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அப்படிதான் ஒரு நாள் இவ தனியா நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஜூனியர் வந்து, ஹலோ மேடம், நீங்க என்ன இங்க தனியா நின்னு வானத்துல இருக்கிற ஸ்டாரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க பக்கத்திலேயே இவ்வளவு பாப்புலரான ஸ்டார் இருக்கேன்ல, என்ன கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சு அவளை வம்பளத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு வீக் ஆகி கீழே விழுந்துருவாளா. இப்போ கீழே விழுந்த இவளை வேற யாரோ ஒரு ஆள் அப்படியே தூக்குறதுக்காக வருவாங்க. அந்த ஆளோட கால்ல நம்ம ஹீரோயின் போட்டிருக்க மாதிரியே ரெட் கலர்ல ஒரு மேட்சிங் ஷூ இருக்கும். சோ அது வேற யாருமே இல்ல, நம்ம ஜேபி தான். அவன் இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக திரும்ப இந்த வேர்ல்டுக்கு வந்திருப்பான். அப்படியே அவனை காமிச்ச மாதிரி இந்த டிராமாவை இந்த இடத்துல முடிச்சிருவாங்க. சோ இதோட எண்டிங்க நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இனி ஜேபி ஃபுல்லா நம்ம ஹீரோயின் கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லனா அவனோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமால வந்து அந்த 7 பசங்க எந்த பாய் பேண்ட் சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.